நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் கரீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களை, நேபாள நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் 3 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கலவரத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களான பள்ளிவாசல்கள், முஸ்லிம்களின் வீடுகள், முஸ்லிம்களின் கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாக, பள்ளிவாசல்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக மீடியாக்களில் சில தினங்களாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் என்ன பிரச்சனை என்று சில சகோதரர்கள் நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நேபாள நாட்டில் அங்கு வாழுகிற இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்துக்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு நாடு நேபாள். 82% இந்துக்கள் நேபாளத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லிம்கள் மிகவும் குறைவாக 10%க்கும் குறைவான மக்கள் முஸ்லிம்கள் அந்த நேபாள நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். நேபாள நாட்டில் மைனாரிட்டியாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய இந்துக்களுக்கும் அங்கு எந்த விதமான சண்டையோ குழப்பமோ கலவரமோ கிடையாது. இந்தியாவில் எப்படி மதவாத கும்பல்களான RSS, பாஜக, சங் பரிவார் அமைப்புகள் எப்படி இந்து மத சகோதரர்களுக்கு மத்தியில், இந்துக்களுக்கு மத்தியில் தேவையில்லாத மத வெறியை தூண்டி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய, மத நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய வேலையை இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவார் RSS கும்பல்கள் எப்படி செய்து வருகிறதோ அதே போன்று நேபாள நாட்டில் ஒரு சங் பரிவார் அமைப்பு இருக்கிறது. இந்து சாம்ராஜ் சேனா என்று சொல்லப்படுகிற இந்து சாம்ராஜ் சேனா என்ற பெயரில் இங்கு இருக்கக்கூடிய RSSஐ போன்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு மதவாத இந்துத்துவ மதவாத அமைப்பு தான் இந்த இந்து சாம்ராஜ் சேனா என்ற அமைப்பு. அங்கு நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான இந்துக்களுக்கும் இந்த இந்து சாம்ராஜ் சேனா என்ற இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில சகோதரர்கள், சில அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இதில் இருக்கலாம். எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் RSS, பாஜகவில் இல்லையோ அதே போன்று தான் நேபாள நாட்டிலையும் பெரும்பாலான இந்துக்கள் இந்த இந்து சாம்ராஜ் சேனாங்கிற அமைப்பில் கிடையாது. ஆனால் இந்த இயக்கம் இருந்து கொண்டு இந்த மதவாத தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய கும்பல்கள் உலகம் முழுக்க பல நாடுகளில் இருக்கிறது. இந்தியாவில் எப்படி மதவெறியை தூண்டிக்கொண்டு, மத துவேஷத்தை தூண்டிக்கொண்டு RSS வேலைகளை செய்து வருகிறதோ அதுபோன்று மதவெறி வேலைகளை இந்து சாம்ராஜ் சேனா என்ற அந்த அமைப்பு நேபாள நாட்டில் செஞ்சுக்கிட்டு வருது. இந்த இந்து சாம்ராஜ் சேனா என்ற இந்த பயங்கரவாத மதவாத அமைப்பின் தூண்டுதலின் பேர் தான் இந்த ஒரு கலவரம் நடத்தப்பட்டு இருக்கிறது. நேபாள நாடு உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். உலகத்திலேயே இந்துக்களுக்கென்று இருந்த ஒரு ஹிந்து நாடு நேபாள நாடு. 2008 வரை இந்து நாடாகவே செயல்பட்டு வந்த, நிர்வகிக்கப்பட்டு வந்த நாடு நேபாள். 2008க்கு பிறகு அந்த இந்து நாடு என்ற நிலைமை மாறி ஜனநாயக நாடாக நேபாள் மாறிவிட்டது. இன்றைக்கு நேபாளத்தில் ஜனநாயக ஆட்சி நடக்குது. 2008 வரைக்கும் இந்து நாடாக, இந்துத்துவா இல்லை, இந்து நாடாக அறிவிக்கப்பட்டு உலகத்திலேயே இந்துக்களுக்கென்று இருந்த ஒரே நாடு நேபாளம். அந்த நேபாள் இந்து நாடு என்ற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது ஜனநாயக நாடாக, ஜனநாயக ஆட்சி அங்கு நடைபெற்று வருகிறது. அந்த ஜனநாயக ஆட்சி நடக்க வேண்டும், ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தி பல கோரிக்கைகள் வைத்து 2008 இருந்து இன்று வரை நேபாள் ஒரு ஜனநாயக நாடாக திகழ்கிறது. அது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு நேபாள். இமயமலையே அந்த நேபாளத்தில் தான் இருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், நேபாள நாட்டைச் சேர்ந்த நேபாளிகள் இந்தியாவுக்கு வருவதற்கு பாஸ்போர்ட், விசா தேவையில்லை. நாம் நேபாளத்துக்கு செல்வதாக இருந்தால், எந்த நாட்டுக்கு, இந்தியாவை கடந்து எந்த நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும்
நமக்கு பாஸ்போர்ட் தேவை, விசா தேவை. ஆனால் அந்த நேபாள நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. நாம் பாஸ்போர்ட் விசா இல்லாமையே நேபாளத்துக்கு போகலாம், இந்தியர்கள் போகலாங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதே போன்று நேபாளிகளும் பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் நம்ம நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அந்த நாட்டிலையும் நடைமுறையில் இருக்குது. அந்த நாட்டில் வாழுகிற மக்கள் இதுவரைக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அந்த நேபாள நாட்டில் கலவரம் வந்ததாகவோ பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவோ நாம் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். எதனால் இது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் சம்சாரி மாவட்டம் என்று சொல்லப்படுகிறது. சம்சாரி மாவட்டம் என்ற அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக, அதாவது மிக மைனாரிட்டியாக வாழக்கூடிய அந்த நேபாள நாட்டில் குறிப்பிட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். மத ஊர்வலம், இந்து மதத்துடைய ஒரு கோயில் விசேஷம், ஒரு கோயில் வழிபாடு, அந்த வழிபாட்டுக்காக அவங்க மத வழிபாடு நடத்தி மத ஊர்வலம் போகிறாங்க. அது அவங்களுடைய உரிமை, அவங்க வழிபடுறாங்க, அவங்க ஊர்வலம் போகிறாங்க, பிரச்சனை இல்லை. அந்த மத ஊர்வலத்துக்கு சென்றவர்கள் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியான இந்த சம்சாரி மாவட்டத்தில் ஊர்வலமாக செல்லக்கூடியவர்கள் அது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஊர்வலமாக போகிறாங்க. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலில் அந்த மேளம் அடித்து கொட்டடித்து பல குழப்பங்களை விளைவிக்கிறாங்க. இங்கேயும் கூட பார்க்கலாம். முன்னாடி, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விநாயகர் ஊர்வலம் என்ற பெயரில், சாமி ஊர்வலம் என்ற பெயரில் முஸ்லீம் பகுதிகளுக்கு செல்வது, அத்துமீறி பட்டாசுகள் கொளுத்துவது, பள்ளிவாசலுக்கு வாசலில் நின்று மேளம் வாசிப்பது, கொட்டடிப்பது, பட்டாசு வெடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் நடந்து பல வழக்குகளை தமிழகம் சந்திச்சிருக்கு. இந்தியாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான, அது வருஷம் வருஷம் இந்த விநாயகர் ஊர்வலங்கிற பெயரில் குறிப்பிட்ட சில கோயில் வழிபாட்டு ஊர்வலம் என்ற பெயரில் பல இடங்களில் பதட்டங்கள் ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கோயில் வழிபாட்டு ஊர்வலங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது கிடையாது. அவங்க வழிபாடு செய்கிறதுக்காக ஊர்வலமாக கிளம்பி போவாங்க. அவங்க வழிபாடை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்போ அந்த விநாயகர் ஊர்வலம்ன்ற பெயரில் போய் கொட்டடிக்கிறது, பட்டாசு கொளுத்துறது, தவறான அருவருப்பான முஸ்லீம்களுக்கு எதிராக அருவருப்பான கோஷங்கள் போடுறது, அதை வச்சு ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது, முஸ்லீம்களை கோவப்படுத்துறது, ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறது, இந்த வேலையை இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பல்கள் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. இப்போ அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு நிலைமைகள் இன்னைக்கு மாறி இருக்கு. அப்போ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1980, 90, 2000 வரைக்கும் இருந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்தில் மாற்றப்பட்டு இருக்குது. ஆனால் நேபாளத்தை பார்க்கும்போது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு தோணுது. அப்போ முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு முன்னாடி போய் கொட்டடித்து பட்டாசு கொளுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதற்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை வச்சு ஒரு பிரச்சனையாக்கி அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம், நேபாள அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாகவும் நாம் மீடியாக்களில் கேள்விப்படுறோம், சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக, நேபாள நாட்டில் வாழுகிற முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் நடத்துவதற்கு இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற பீகார், அசாம் போன்ற நேபாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்கிறதே, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் எல்லாம் நேபாள நாட்டுக்கு கலவரம் செய்வதற்காக சென்றார்கள். அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் களை எடுக்கப்பட்டார்கள், திருப்பி அனுப்பப்பட்டார்கள், அங்கு நேபாள காவல்துறையால் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் மீடியாக்களில் செய்தி வருது. அப்போ நேபாள நாட்டில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பதட்டம். அதுக்கு காரணம் அந்த இந்து சாம்ராஜ் சேனாங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதவாத இயக்கம் தான் காரணம். அவர்கள் இதை ஊதி பெருசாக்கி விட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. கடுமையான பிரச்சனைகளை அந்த 3 நாள் பயங்கரமான பதட்டத்தில் இருந்திருக்கிறது. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த மதவாத அமைப்புக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா மதவாத கும்பல்கள் வேற வேற பேரில் வேற வேற நாட்டில் இயங்கினாலும் இவர்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய குண்டர்கள் எப்படி 2002 குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடக்கும்போது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூலிக்கு அழைத்து வரப்பட்டு கலவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டாங்களோ, குஜராத் மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை நடத்துகிறாங்க. அப்போ அந்த குஜராத் மாநிலத்தில் கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் குறைவு. வெளி மாநிலம், குறிப்பாக பீகார், ஒரிசா, அசாம் போன்ற, ஊபி போன்ற பல மாநிலங்கள், மராட்டிய மாநிலம் போன்ற பல மாநிலங்களிலிருந்து கூலிக்கு ஆளை கூட்டிக்கிட்டு அவங்கள கலவரம் பண்ண வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கலவரம் பண்ண வச்சாங்க. அப்படி தான் இனப்படுகொலை குஜராத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள். இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நேபாளத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தணும், அவங்களுக்கு எதிராக கலவரம் பண்ணணும்னு சொல்லி இங்கிருந்து இந்த கும்பல்கள்லாம் கிளம்பி போயிருக்கு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் மீடியாவில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கு மதவாத கும்பல்கள் இந்திய தேசத்துக்கு எப்படி ஒரு ஆபத்தோ அதே போன்று நேபாள நாட்டுக்கும் 2008 வரை இந்து நாடாக இருந்த நேபாள் இன்னைக்கு ஜனநாயக நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜனநாயக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு திரும்ப இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வேலையைத்தான் அங்கு இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நாடாக மாற்றுவது சாதனை கிடையாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்து மக்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் சிரமத்தில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு சேவை செய்யணும். அதான் உண்மையிலேயே அது ஒரு சரியான அமைப்பு. அதை விட்டுட்டு மத துவேஷத்தை தூண்டி, மதவெறியை தூண்டி, மதவெறி, மதவாதம், இனவாதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதி நிலவாது என்பதைத்தான் நாம் பல வழக்குகள், பல சம்பவங்களில் பார்த்து வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நேபாளில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் எந்த சண்டையும் இல்லாமல் அமைதி ஏற்படுவதற்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும். மதவாத கும்பல்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்பது, அந்த நாடு பதட்டத்தில் இருக்கும் என்பதற்கு இந்த நேபாள கலவரம் ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்தியாவிலிருந்தும் ஏனைய நாடுகளிலிருந்தும் மதவாத கும்பல்கள் அகற்றப்படுவதற்கு அருள் புரிவானாக. நேபாள் முஸ்லிம்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நேபாள் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும். அங்கு இத்தனை ஆண்டு காலமாக எப்படி அங்கு இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்களும் சிறுபான்மையான முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்களோ அந்த ஒற்றுமை மேலோங்குவதற்கு இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.